நடப்பாண்டுக்கான ஐபிஎல் டோர்னமெண்ட் ஆனது முடிந்துவிட்ட சூழல்ல இந்திய பிளேயர்கள் எல்லோருமே நாட்டுக்காக விளையாடக்கூடிய போட்டிகள்ல கவனம் செலுத்தி விளையாட தயாராயிட்டாங்க. இந்த நிலைமையில இந்திய அணியானது வருகிற 6ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை இந்திய மண்ணில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக ஒரு டெஸ்ட் போட்டி மற்றும் 3 ஒருநாள் போட்டி கொண்ட சீரீஸ்ல விளையாட இருக்கு. இதன்படி இதுல முதலாவதாக நடைபெற உள்ள டெஸ்ட் போட்டியானது முலான்பூர் கிரிக்கெட் மைதானம் நியூ சண்டிகர்ல நடைபெற இருக்கும் சூழல்ல இதற்காக தற்போது இந்திய பிளேயர்கள் தீவிரமாக பயிற்சிகளை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்திய மண்ணில் ஸ்பின் பவுலிங் அட்டாக் ஆனது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அதே நேரத்தில் ஆப்கானிஸ்தான் அணியும் கூட ஸ்பின் பவுலிங் அட்டாக்க நல்லா வச்சிருக்கு. போது ஜடேஜா மற்றும் அஸ்வின் இல்லாத ஒரு அணியை வைத்துக் கொண்டு இந்தியா தங்களது எதிர்கால ஸ்பின் பவுலர்களை வைத்து இந்த சீரீஸை எப்படி விளையாடும் அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. பின்னர் இதனை அடுத்து நடைபெறக்கூடிய ஓடிஐ சீரீஸும் கூட 2027ஆம் ஆண்டு ஓடிஐ வேர்ல்ட் கப் டோர்னமெண்ட்டுக்கு தயாராக முக்கியமானதா இருக்கலாம். இந்த நிலைமையில தற்போது இந்த ஓடிஐ சீரீஸ் பற்றி வெளியான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காயம் காரணமாக இந்த சீரீஸ்ல இருந்து விராட் கோலி விலகிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஐபிஎல் டோர்னமெண்டோட கடைசி போட்டியில விளையாடும் போது அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஏற்பட்ட நிலைமையில தற்போது அணி தேர்வாளர்கள் அவரை 2 வாரத்திற்கு ஓய்வில் இருக்க சொல்லி அறிவுறுத்தியதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதன்படி இந்த 2 வார ஓய்வுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான கடைசி ஓடிஐ போட்டியில விளையாடும் அளவு விராட் கோலி ஃபிட் ஆனாலும் கூட இந்த ஒரே ஒரு ஓடிஐ போட்டிக்காக அவரை வச்சு உடனே ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு முடிவெடுத்த அணி நிர்வாகம் விராட் கோலிக்கு இந்த சீரீஸ்ல இருந்து மொத்தமா ஓய்வு கொடுத்து விட்டதா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனால ஜூலை மாதம் இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாட இருக்கும் இந்திய அணி 14ஆம் தேதி முதல் இங்கிலாந்துக்கு எதிராக 3 ஓடிஐ போட்டி கொண்ட சீரீஸ்ல விளையாட இருக்கும் சூழல்ல இந்த இங்கிலாந்து ஓடிஐ சீரீஸ்ல தான் விராட் கோலியை பார்க்க முடியும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா இது போன்று ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஏற்படும் போது ஒரு பிளேயர் குணமாக 3 முதல் 8 வாரங்கள் எடுக்கலாம் அப்படின்னும், ஒருவேளை ரொம்ப சீரியஸா இருந்தா 12 வாரங்கள் கூட எடுக்கலாம் அப்படின்னும், ஆனா விராட் கோலி ரொம்பவே ஃபிட்டான பிளேயரா இருப்பதனால அவரோட குணமாகும் காலமானது வெறும் 2 வாரங்களா இருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா இப்படி விராட் கோலி தொடரை விட்டு விலகி இருக்கும் சூழல்ல அவருக்கு பதிலா மாற்று வீரரா ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் கெய்க்வாட், தேவ்தத் படிக்கல் மற்றும் திலக் வர்மா போன்ற பிளேயர்கள்ல யாராவது ஒருவர் தேர்வு செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதே போல ரோஹித் சர்மாவும் கூட ஃபிட்டா இருந்தா மட்டுமே தான் அந்த ஓடிஐ சீரீஸ்ல விளையாடுவார் அப்படின்னு ஸ்குவாட் அறிவிக்கும் போதே பிசிசிஐ தெளிவா குறிப்பிட்ட சூழல்ல தற்போது ரோஹித் சர்மாவும் கூட இந்த ஓடிஐ சீரீஸ்ல விளையாடுவது சந்தேகமாக இருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் ரோஹித் சர்மாவுக்கு விராட் கோலியை விட 2 வயது கூட, அதாவது தற்போது 39 வயதாகி இருக்கும் சூழல்ல அணி நிர்வாகமானது அவரை எப்ப தவிர்க்கலாம் அப்படின்னு கண்ணும் கருத்துமா இருக்காங்க. எனவே தனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி தன் இன்னமும் கூட ஃபிட்டா இருக்கேன், நல்ல ஃபார்மோட இருக்கேன் அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது கட்டாயமா இருக்கு. இதனால ரோஹித் சர்மா இந்த ஆப்கானிஸ்தான் சீரீஸை தவறவிட வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது.